إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை அவனை பயந்து கொள்ள வேண்டிய முறையில் பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் தக்வாவை அச்சத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக அல்லாஹு தஆலாவை நம்மால் முடிந்த அளவு தனிமையிலும் சபையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் பயந்து வாழுமாறு, அல்லாஹுவின் சட்டங்களை பேணி வாழுமாறு, அல்லாஹ் தடுத்த சிறிய பெரிய பாவங்களை விட்டு விலகி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக நினைவூட்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய இம்மை வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹு தஆலா நன்மைகளோடு நம்மை நெருக்கமாக்கி வைப்பானாக. தீமைகளை விட்டு, பாவங்களை விட்டு, குற்றங்களை விட்டு, இன்னும் அல்லாஹு தஆலாவிற்கு பிடிக்காத ஒவ்வொரு கெட்ட கொள்கைகளை விட்டும், கெட்ட செயல்களை விட்டும், கெட்ட ஆசைகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகளுடைய பொறுப்பும் கடமையும் அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு இபாதத்தையும் அதற்கான ஒரு செய்தியோடு, அதற்கான சில அடையாளங்களோடு, அதற்கான சில கடமைகளோடு, பொறுப்புகளோடு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் அதன் மூலமாக நமக்கு ஒரு தர்பியா கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹுடைய வணக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்பதை நினைவூட்டுதல். எல்லா நிலைகளிலும், எத்தகைய சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை வணங்குவது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் குறிக்கோள். அந்த இபாதத்திற்கு பிறகுதான் எனக்கு ஓய்வு, குடும்ப தேவை, இந்த உலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு உன்னத தர்பியத்தை, பயிற்சியை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு சூரத்துல் ஜும்ஆவிலே என்ன கட்டளையிடுகின்றான்? وَإِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ وَذَرُوا الْبَيْعَ. வெள்ளிக்கிழமை அல்லாஹுவின் வணக்கத்தின் பக்கம், அல்லாஹுவின் நினைவின் பக்கம் அழைக்கப்பட்டால் நீ வியாபாரத்தை விட்டாக வேண்டும். நீ அல்லாஹுவின் பக்கம், தொழுகையின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம் நீ விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் முஸ்லிமாக எப்போது இருப்பான் என்றால், அல்லாஹுவை இந்த உலக வஸ்துக்கள், உலக பொருட்கள், உலக தேவைகள் அனைத்தையும் விட முன்னிலைப்படுத்தியவனாக, முதன்மைப்படுத்தியவனாக, அவனுடைய வணக்க வழிபாட்டை முதன்மைப்படுத்தியவனாக இருக்கின்ற வரை அவன் முஸ்லிமாக இருப்பான். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முதல் வேறுபாடே அதுதான். நமக்கு முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோருக்கு பிள்ளை, பிள்ளைகளுக்கு பெற்றோர், நண்பனுக்கு நண்பன்,
மக்களுக்கு நாடு, இது எல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவிற்கு பிறகுதான். இதுதான் எங்களுக்கு, இதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கபருடைய வாழ்க்கை இதை கொண்டுதான் சிறப்பாகும். என்னுடைய மஹ்ஷரிலே எனது தாய் தந்தை என்னுடன் நிற்க மாட்டார்கள், எனது நாடு என்னோடு நிற்காது, என்னுடைய சமூகம் என்னோடு நிற்காது. என்னோடு நிற்கக்கூடிய ஒரே ஒரு திருவாசகம், ஒரே ஒரு கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை கொண்டுதான் எனக்கு பெற்றோர், இந்த கலிமாவை கொண்டுதான் எனக்கு உறவுகள், இந்த கலிமாவை கொண்டுதான் எனக்கு சமூகம். இந்த கலிமாவை தகர்க்கக்கூடிய, இந்த கலிமாவை பலவீனப்படுத்தக்கூடிய எதையும் எந்த சூழலிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன்தான் முஸ்லிம். அத்தகைய ஒரு இஸ்லாமைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, அத்தகைய ஒரு இஸ்லாமைத்தான் நபிமார்கள் போதித்தார்கள். அந்த இஸ்லாமின் பக்கம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்தார்கள். சூரத்துல் முனாஃபிகுன் வெள்ளிக்கிழமையிலே ஓதக்கூடிய முக்கியமான சூரா. அந்த சூரா எப்போது இறங்கியது? அந்த சூராவின் முக்கியமான வாசகம், يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. அல்லாஹ் தஆலா எப்போது இறக்கினார்? முனாஃபிக்குகளுடைய தலைவன் உபை இப்னு சலூல் பேசிக்கொள்கிறான் தன்னுடைய சஹாக்களுக்கு மத்தியில். இந்த மக்கா வாசிகள் நாடோடிகளாக வந்தவர்கள், இன்று நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்தவுடன் நமது உரிமைகளை பறிக்கிறார்கள். கேவலப்பட்டு பலவீனப்பட்டு வந்தவர்கள் இன்று நம்மையே மிகைக்க பார்க்கிறார்கள். நாம் மதீனாவிற்கு திரும்பினால் அவர்களை எல்லாம் விரட்டுவோம் என்று சொல்கிறார். சொல்லியது யார்? உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளுடைய தலைவன், மதீனாவில் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருந்தவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்கவில்லை என்றால் மதீனாவாசிகள் எல்லாம் இவனைத்தான் தங்களுடைய மன்னனாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட அதிகாரத்திலே இருந்தவன். அவன் ஒரு பக்கம் முனாஃபிக், ஆனால் அவருடைய மகனார் அப்துல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தியாகி, ஈமானால் உள்ளம் நிரம்பியவர், அல்லாஹுடைய அன்பினாலும் அல்லாஹுடைய தூதரின் அன்பினாலும் உள்ளம் நிரம்பியவர். தன்னுடைய தந்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று தெரிந்தவுடன் ஓடோடி வருகிறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அன்பான சகோதரர்களே, அரபு உலகத்திலே தந்தையை மதிப்பதென்பது அவர்களுடைய இரத்தத்தோடு ஊறிய ஒன்று. முதல் மதிப்பு தந்தைக்கு தான். ஆகவேதான் நீங்கள் ஹதீஸுகளிலே பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையை விட அவருடைய பிள்ளைகளை விட நான் விருப்பமானவராக ஆக வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அவருடைய தந்தையை விட. குல் இன்கான ஆபாவுக்கும், எல்லா இடத்திலும் அந்த தந்தையின் அன்பு, தந்தையின் மதிப்பு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும். சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக இந்த அப்துல்லாஹ் தோழர் இருக்கிறாரே, அரபு உலகத்திலேயே தந்தைக்கு கீழ்ப்படிவதிலும் தந்தையை மதிப்பதிலும் மிகவும் பிரபலமானவர். இவரை போன்று தந்தையை மதிப்பவர் யாரும் இருக்க மாட்டார் என்று அரபு உலகத்திலேயே அறியப்பட்டவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை என்னுடைய தந்தை இப்படி பேசிவிட்டார், உங்களது தோழர்களை என்னுடைய தந்தை இப்படி பேசிவிட்டார், எனக்கு அனுமதி கொடுங்கள், அவனுடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன், அவனுடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அப்துல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். சரி, அத்தோடு பிரச்சனை முடிந்து விட்டதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்வதைத்தான் தடுத்தார்கள்.
என்ன செய்தார் அப்துல்லா? மதீனாவின் வாசலிலே நின்று கொண்டார். படை திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த படைகளிலே ஒருவராக பார்த்து உள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தந்தை அவருடைய தோழர்களோடு சகாக்களோடு வந்தவுடன் வாளை உருவி நின்று கொள்கிறார். உன்னுடைய நாவினால் நீயும் உன்னுடைய சகாக்களும் இழிவானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லாதவரை உன்னை மதீனாவிற்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். சகோதரர்களே, அதற்கு பின் அந்த முனாஃபிக் தன்னுடைய நாவினால் சொல்கிறான், முஹம்மதுடைய தோழர்களும் கண்ணியமானவர்கள், நானும் என்னுடைய சகாக்களும் இழிவானவர்கள் என்று. அதற்கு பின் அவர் அனுமதிக்கப்படுகின்றார் மதீனாவிற்குள் நுழைவதற்கு. இதுதான் சகோதரர்களே ஒரு மூமினுடைய ஈமான், இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமான். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நமக்கு இத்தகைய தர்பியத்தை கொடுக்கின்றன. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த இபாதத்தையும் அதற்கான நோக்கத்தோடு புரிந்து செய்வதற்கு நமக்கு நேரமே இல்லை. தக்பீர் கட்டியதிலிருந்து சுஜூது வரை நம்முடைய இந்த அசைவு அமைதிகளில் எதையாவது ஒன்றை சிந்திக்கின்றோமா? சுஜூது ஏன் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தக்பீர் ஏன் என்று சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் வணக்கம் என்பது இப்படி கடந்து போகக்கூடிய வணக்கம் அல்ல. ஒவ்வொரு வணக்கத்திற்கு பின்னால் தத்துவங்கள் இருக்கின்றன, தாத்பரியங்கள் இருக்கின்றன, விளக்கங்கள் இருக்கின்றன, பயிற்சிகள் இருக்கின்றன, நோக்கங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஹஜ் வணக்கத்தை நம்முடைய நஃப்ஸுக்கான மிகப்பெரிய ஒரு தர்பியத்தாக கொடுத்திருக்கின்றான். நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்துவது, பழக்கப்படுத்துவது. எப்படி ஒரு குதிரை வீரன் தன்னுடைய குதிரையை பழக்கப்படுத்துவானோ போருக்கு, விளையாட்டுக்கு, அதுபோன்றுதான் நம்முடைய நஃப்ஸும். அதை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படி அந்த நஃப்ஸு பழகிக்கொள்ளும். வணக்க வழிபாடுகளுக்கான ஒரு பயிற்சி இந்த ஹஜ் வணக்கத்திலே இருக்கிறது. அடியான் தன்னுடைய ஓய்வுகளை, அடியான் தன்னுடைய பொதுவான நேரங்களை, அவனுடைய இன்பங்களை, சுகங்களை, அவனுடைய உறவுகளை, நட்புகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக ஒதுக்கி வைக்கிறான். அவற்றை விட்டு அவன் தூரமாகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஹஜ் வணக்கம் என்பது நம்முடைய ரப்பை வணங்குவதற்கான இபாதத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு பயிற்சி. அது ஏதோ நம்மிடத்திலே காசு பணம் கொஞ்சம் வந்துவிட்டது, ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று, சென்று விட்டோம், சில பொருட்களை வாங்கினோம், ஹாஜி என்ற பெயரோடு பட்டத்தோடு ஓடி வந்து விட்டோம், மக்கள் எல்லாம் கை கொடுத்தார்கள், கட்டி தழுவினார்கள் என்பதல்ல ஹஜ். சகோதரர்களே, ஹஜ் என்பது இதற்கு மேலுள்ள பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியது. வணக்க வழிபாட்டின் ஆர்வம் ஒரு மூமினிடத்திலே வர வேண்டும், இபாதத்துக்கான வேகம் வர வேண்டும், இபாதத்துக்காக சிரமங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வர வேண்டும். என்னுடைய ஓய்வா, என்னுடைய சுகமா, இவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக நான் அர்ப்பணிப்பேன். ஹாஜிகள் மினாவுக்கு செல்கிறார்கள். மினாவில் இருந்து அரஃபா, அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் இருந்து மினா, பிறகு மினாவில் இருந்து அல்லாஹ்வுடைய வீடு அல் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லா, பிறகு மினா, பிறகு கல்லெறிவதற்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அலைச்சலை ஏன் அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? அல்லாஹு தஆலாவிற்கு என்ன வேண்டும்? லன் யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியுடைய மாமிசங்கள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உங்களுடைய தக்வா அல்லாஹ்விற்கு தேவை. உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்விற்கு சேரும் என்று சொல்கிறானே. அன்பான சகோதரர்களே, அதுதான் இங்கே முக்கியம். அல்லாஹு தஆலா இந்த அலைச்சலை கொண்டு, இந்த சிரமங்களை கொண்டு என்னுடைய அடியான் எதை நாடுகிறான், யாரை தேடுகிறான், யாருக்காக இதையெல்லாம் செய்கிறான் என்று அல்லாஹ் பார்த்து மகிழ விரும்புகிறான். ஆகவேதான் ஹதீஸ் குதுசியிலே பார்க்கிறோம்,
அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி மலக்குகளை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த மலக்குகளிடத்திலே பேசுகிறான். என் வானவர்களே, இதோ எனது அடியார்கள் புழுதி படிந்த மேனியோடு தலைமுடியெல்லாம் பரட்டையாக இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கிறார்களே, யாருக்காக, எதற்காக, எதை எதிர்பார்த்திருக்கிறார்கள்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று. நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று. லப்பைக் என்ற அந்த அடியான் அங்கே கதறிக் கொண்டிருக்கிறானே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யீ வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு பக்கம் தன்னுடைய உலக தேவையை கேட்கிறான், மறுமையின் தேவையை கேட்கிறான், தௌஹீதுடைய வார்த்தையை முழங்குகிறான், பிறகு தல்பியாவை ஓதுகிறான். அல்லாஹு தஆலா பார்த்து சந்தோஷப்படுகிறான். யாருக்காக எனது அடியான் இதையெல்லாம் செய்கிறான்? எங்கேயோ பிறந்தவன், எப்படியோ வாழ்ந்தவன், எவ்வளவு வசதிகளுக்கு மத்தியிலே அவன் வளர்ந்தவன், வாழ்ந்தவன், பழக்கப்பட்டவன், அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு மையத்தை போன்று, கஃன் துணி போர்த்தியதை போன்று 2 ஆடைகளை மட்டும் தனது உடலிலே போர்த்தி கொண்டு உலகத்தை எல்லாம் மறந்து, மனைவியை மறந்து, பிள்ளைகளை மறந்து, குடும்பத்தை மறந்து, வியாபாரத்தை மறந்து, தொழில் துறையை மறந்து, தன்னுடைய சொந்த பந்தத்தை மறந்து எனக்கு முன்னால் வந்து நிற்கிறானே, அல்லாஹு தஆலா அந்த வானவர்களுக்கு சொல்கிறான், நான் இவர்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள். அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய தினத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போன்று வேறு ஒரு நாளில் அவன் செய்வதில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஹஜ் நமக்கு எதை கொடுக்கின்றது? ஏன் அந்த அரஃபா, ஏன் அந்த முஸ்தலிஃபா, ஏன் ஜம்ராத்திற்கு கல்லெறிய செல்கிறோம்? 10வது அன்று கல்லெறிந்தோம், போதுமல்லவா? இல்லை, பிறை 11க்கும் வா, 3 ஜம்ராக்களுக்கு கல்லெறி, நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி நடந்து வா, எப்படி முடியுமோ நீ வா. அந்த கூட்டங்களை நீ சகித்துத்தான் ஆக வேண்டும். நின்று அங்கே கல்லெறிய வேண்டும், அங்கே நின்று நீ பிரார்த்திக்க வேண்டும். பிறை 12லும் வா, முடிந்தால் 13லும் தங்கிவிட்டு செல். ஏன் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு தர்பியத்தை கொடுக்க விரும்புகிறான். இபாதத்துக்காகத்தான் நான் அல்லாஹுவை வணங்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். அவனுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம். என்னுடைய ஓய்வு எனக்கு முக்கியம் அல்ல, என்னுடைய சுகம் எனக்கு முக்கியம் அல்ல. இந்த வாழ்க்கையில் நான் சுகமாக இருந்து, இந்த வாழ்க்கையில் நான் ஆரோக்கியமாக இருந்து, இந்த வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவித்து விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாளை மறுமையில் அந்த அடியான் நரகத்திற்கு சென்றால் அவனுடைய ஆரோக்கியம் எதற்கு? அவனுடைய செல்வம், சுகம், அவனுடைய இன்பமான வாழ்க்கை எதற்கு? யோசித்து பாருங்கள். இந்த வாழ்க்கையில் ஒருவன் அல்லாஹ்வுக்காக இவற்றையெல்லாம் அர்ப்பணித்து, இவற்றையெல்லாம் தியாகம் செய்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலே அவன் மரணிக்கும் போது அவன் சொர்க்கம் செல்வானேயானால், இந்த களைப்பு, இந்த சோர்வு, இந்த அசதி, இதனால் பட்ட வலி, இது பெருசா அல்லது அல்லாஹ்விடம் கிடைத்த சொர்க்கம் பெருசா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கான அந்த விலையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். ஹஜ் வணக்கத்தின் மூலமாக இபாதத்துக்காக உன்னை தயார்படுத்து. ஹஜ்ஜுக்கு சென்று வணங்கினார்கள், அதோடு முடிந்து விட்டதா? ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார், எல்லா தொழுகைகளை நேரத்தோடு தொழுகிறார். இங்கே வந்ததற்கு பிறகு அவரிடத்திலே தொழுகையின் பேணுதல் இல்லை. ஹஜ்ஜுக்கு செலவழித்தார், ஆனால் இங்கே வந்து ஜகாத்து கொடுப்பதில்லை, இங்கே வந்து தான தர்மங்கள் செய்வதில்லை. ஹஜ்ஜிலே நண்பர்களோடு உறவுகளை பேணி இருந்தார், ஆனால் இங்கே வந்து இரத்த உறவுகளை பேணுவதில்லை, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதில்லை. இவருடைய ஹஜ்ஜு ஹஜ்ஜா? இல்லை சகோதரர்களே, இது நஃப்ஸுக்கான ஹஜ்ஜாக ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கான ஹஜ்ஜாக இருக்குமேயானால், ஹஜ்ஜிலே அல்லாஹுவை இவர் வணங்கியது அல்லாஹ்வுக்காக இருக்குமேயானால், மறுமைக்காக இருக்குமேயானால்,
அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பியதற்கு பிறகு இங்கும் அந்த 5 நேர தொழுகைகளை பேணுவார். அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை கொடுப்பார். அல்லாஹ் ஆர்வமூட்டிய தர்மங்களை வழங்குவார். உறவுகளை சேர்த்து வாழ்வார். அதுதான் ஹஜ். ஹஜ் என்பது அங்கே சில கடமைகளை செய்துவிட்டு சொர்க்கத்திற்கான சர்டிபிகேட் நமக்கு கிடைத்து விட்டது, அவ்வளவுதான் என்று பெருமையில் மமதையில் வருவதல்ல, பயத்தோடு வருவது ஹஜ். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை இறையச்சத்தோடு அமைய வேண்டும், உன்னுடைய பயத்தோடு அமைய வேண்டும். நான் உன்னை இந்த மக்காவிலே, இந்த காபாவிலே, அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே வணங்கியது உண்மையாக அமைய வேண்டும். எனவே வாழ்நாளெல்லாம் உன்னை வணங்குவதற்கு, உன்னுடைய வணக்க வழிபாடுகளை ஆர்வத்தோடு, ஆசையோடு, உறுதியோடு, பேணுதலோடு செய்வதற்கான வாய்ப்பை கொடு என்ற துஆவோடு யார் வருகிறானோ அவர்தான் உண்மையான ஹஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஹஜ் முடித்து வருபவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வருகிறார். ஹஜ் முடித்து வருபவர் அவருடைய தாய் பெற்றெடுத்த நாளில் அவர் இருப்பதை போன்று அவர் வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அதற்கான பொருள் என்ன? அவர் இனி பாவங்களில் செல்லக்கூடாது, இனி அல்லாஹ்வின் கட்டளைகளை அவர் மீறக்கூடாது, அல்லாஹ்வின் சட்டங்களை அவர் உடைக்க கூடாது, அல்லாஹ் தடுத்த குற்றங்களில் அவர் ஈடுபடக்கூடாது. அவர் மன்னிக்கப்பட்டு விட்டார், சுத்தப்படுத்தப்பட்டு விட்டார், இனி அந்த பாவங்களின் பக்கம் அவர் திரும்பக்கூடாது என்ற ஒரு அறிக்கையும் அந்த ஹதீஸிற்குள் இருக்கிறது. ஒரு பக்கம் நற்செய்தி, யார் ஹஜ் செய்தார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற நற்செய்தி இருப்பதுடன் அடுத்து அங்கே ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. ஹஜ் செய்தவர்களே, அல்லாஹ்வின் வீட்டுக்கு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்களே, உலகத்திலே சகோதரர்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய வீட்டை விட மக்காவில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹுவை விட புனிதமான, கண்ணியமான, உயர்வான, சங்கையான, மரியாதை மிக்க ஒரு இடம் அறவே கிடையாது. உலகத்தில் உலக மன்னர்கள் எல்லாம் கட்டிய மாளிகைகளை விட, அவர்களுடைய அரண்மனைகளை விட, உலக செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் மாணிக்கங்களாலும் மரகதங்களாலும் எப்பேற்பட்ட ஒரு அரண்மனையை அவர்கள் கட்டி எழுப்பினாலும், உலகத்திலேயே மிக சுகமான ஒரு இடத்தில், ஒரு கவர்ச்சியான ஒரு இடத்தில் கட்டினாலும் அல்லாஹ்வுடைய வீடு காபாவின் ஒரு கல்லுக்கு அது சமமாகாது. ரப்புல் ஆலமீனுடைய வீடு, எந்த வீட்டை அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்தானோ, லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த அறையின், இந்த ஆலயத்தின், இந்த வீட்டின் இறைவனை வணங்குங்கள். அல்லாஹு தஆலா காபாவை தன் பக்கம் சேர்த்து அதை பெருமைப்படுத்துகிறான் என்றால் அதை விட சிறந்த ஒன்று எது இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரு வஸ்துக்காக அழுதார்கள் என்றால், இந்த உலகத்தில் ஒரு பிரிவை நினைத்து அழுதார்கள் என்றால் காபாவின் பிரிவை நினைத்துத்தான் அழுதார்கள். காபாவை பார்த்துத்தான் அவர்கள் பேசினார்கள். காபா, இந்த பூமியிலேயே நீதான் எனக்கு விருப்பமான பூமி, என்னுடைய சமுதாயம் என்னை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் உன் அல்லாத வேறொரு பூமியிலே நான் தங்க மாட்டேன் என்று அந்த காபாவை பார்த்து பேசினார்களே. அத்தகைய காபாவுக்கு அழைக்கப்பட்ட ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக அந்த காபாவிலே, அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே தங்கி வணக்க வழிபாடுகள் செய்பவர்களாக, அதை தவாஃப் செய்பவர்களாக, அங்கே ருக்குஉ சுஜூது செய்பவர்களாக, யாருக்காக இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டானோ இவர்களுக்காக நீங்கள் காபாவை சுத்தப்படுத்தி வையுங்கள் என்று. வஅஹித்னா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். இப்ராஹிமே, உங்களது பொறுப்பு காபாவை கட்டுவது மட்டுமல்ல, இந்த காபாவை சுத்தமாக வைத்திருப்பது, இந்த காபாவிற்கு வரக்கூடிய வணக்கசாலிகளுக்கு சேவை செய்வது, பணிவிடை செய்வது, அவர்களுக்கு இங்கே சுத்தத்தை ஏற்படுத்தி வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது உங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானே. அத்தகைய வணக்கசாலிகளாக சென்று வந்ததற்கு பிறகு மீண்டும் உலக மோகத்தின் பக்கம், ஹராமின் பக்கம்,
அல்லாஹ் தடுத்த ஆபாசங்களின் பக்கம், அல்லாஹ் தடுத்த பாவங்களின் பக்கம் ஒருவன் திரும்புவானே ஆனால் அல்லாஹ் தனக்கு கொடுத்த கண்ணியத்தை அவன் வீணாக்கி விட்டான். அல்லாஹ் தனக்கு கொடுத்த வெகுமதியை அவன் பாழாக்கி விட்டான். அல்லாஹ் தன்னை சிறப்பித்த அந்த சிறப்புகளை எல்லாம் அவன் நீர் மூலமாக்கி விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இது இபாதத்துக்கான தர்பியத். ஹஜ் என்பது அஹ்லாக்குக்கான தர்பியத், நம்முடைய நற்குணங்களுக்கான தர்பியத். இந்த உலக வாழ்க்கையிலே இந்த இரண்டு மிக முக்கியம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த இரண்டில், இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இந்த இரண்டில் எதையும் பிரிக்க முடியாது. ஒன்று என்ன? வணக்க வழிபாடு, அல்லாஹுடைய இபாதத். இரண்டாவது அல்லாஹ்வின் அடியார்களோடு நற்குணத்தோடு பழகுவது, அல் அஹ்லாக்குல் ஹஸனா. இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டே பகுதிகள். ஒன்று அல்லாஹுடைய கடமை, முதல் உரிமை, முன்னுரிமை, முற்படுத்தப்பட வேண்டியவை. இரண்டாவது, அடியானே உன்னுடைய சக மனிதர்களோடு, பெற்றோர், பிள்ளைகள், குடும்பம், நண்பர்கள், சமூகம், அவர்களோடு எத்தகைய நற்குணத்தோடு நீ வாழுகிறாய். ஹஜ்ஜுக்கு சென்றார். அங்கே தன்னுடைய நண்பர்களுக்கு, புதிதாக அறிமுகமானவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்தார். அன்பாக பழகினார். அவரால் முடிந்த அளவு சில தான தர்மங்களையும் செய்தார். மன்னித்தார், விட்டு கொடுத்தார். சண்டை சச்சரவுகளை விட்டு விலகி இருந்தார். பெருமை அடிக்கவில்லை. கஃன் துணியை போர்த்தி கொண்டு நானும் உன்னை போன்றுதான் என்று ஒரு ஏழையோடு ஏழைக்கு அருகிலே படுத்து தூங்கினார். இப்படிப்பட்ட பல தர்பியத்துகளை எல்லாம் அடைய பெற்று இங்கே வந்ததற்கு பிறகு தனது பெற்றோருக்கு பணிவிடை செய்ய மனமில்லை. தன்னுடைய சக உறவுகளோடு அன்போடு பழகுவதற்கு மனமில்லை. தன்னுடைய நண்பர்களுக்கு பணிவிடை செய்வதற்கோ, அவர்களை மன்னிப்பதற்கோ, அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதற்கோ மனமில்லை என்றால் இவர் எந்த ஹஜ்ஜை யாருக்கு செய்தார்? இவர் எந்த ஹஜ்ஜை யாருக்கு செய்தார்? அவருடைய ஹஜ்ஜினால் அவரிலே மாற்றம் ஏற்படாத இந்த உள்ளத்தை வைத்து அவர் அல்லாஹுவை எப்படி நெருங்குவார்? சகோதரர்களே, ஹஜ் என்பது அஹ்லாக்குக்கான தர்பியத். அங்கே நாம் எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி இருந்தோமோ, அதே போன்று அந்த ஈமானிய சகோதரத்துவத்தை, அந்த ஈமானிய பணிவை, விட்டு கொடுத்தலை, மன்னித்தலை, பெருந்தன்மையை, தன்னை விட தனது சகோதரனுக்கு முன்னுரிமை கொடுப்பதை அடியான் தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ஹஜ். அவர்தான் ஹஜ். சும்மா சொல்லிவிடுவார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹஜ்ஜுக்கான அந்த சிறப்பு என்பது அல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்ல. இஸ்லாம் எப்படி முந்திய பாவங்களை தகர்த்து விடுகிறதோ, ஹிஜ்ரத் எப்படி முந்திய பாவங்களை தகர்த்து விடுகிறதோ, ஹஜ் முந்திய பாவங்களை தகர்த்து விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஹஜ் செய்து வந்தார், ஆனால் அஹ்லாக் மாறவில்லை. ஆனால் அதே பெருமை இருக்கிறது. கஃன் துணியை உடுத்தியதற்கு பிறகும், மௌத்துடைய வாய் வரை சென்று வந்ததற்கு பிறகும் கூட பெருமை இருக்கிறது, உலக மோகம் இருக்கிறது. அங்கே மினாவின் பள்ளத்தாக்குகளிலே அத்தனை மக்களோடு ஒருவராக படுத்து தூங்கியதற்கு பிறகு, முஸ்தலிஃபாவிலே ஒரு பரிதேசியாக பிளாட்பாரத்தில் வாழ்பவர்களை போன்று வாழ்ந்து அங்கே தூங்கிவிட்டு, அங்கே அரஃபாவிலே இப்படி மக்களில் ஒருவனாக கெஞ்சி கதறிவிட்டு, மிஸ்கின் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு இங்கே வந்து பெருமை அடிக்கிறான். குலப்பெருமை பேசுகிறான், பணத்தால் பெருமை பேசுகிறான், படிப்பால் பெருமை பேசுகிறான் என்றால் இவனுடைய ஹஜ் யாருக்கு? ஊருக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் நான் ஹாஜி என்பதாக, கல்யாண பத்திரிகையில் வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம் ஹாஜி இன்னார் இன்னார் என்பதாக. அல்லாஹ்விடத்தில் அது ஹஜ்ஜாக ஆகாது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. பல பொறுப்புகளையும் பல கடமைகளையும் நமக்கு உணர்த்தக்கூடியது. அதற்கு பிறகுண்டான வாழ்க்கை, வணக்க வழிபாடுகளை சரி செய்ய வேண்டும், நம்முடைய நற்குணங்களை சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வாழ்வேன், அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்பேன், அதை பிரச்சாரம் செய்வேன், அல்லாஹ்வுடைய தீன் தான் எனக்கு, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது, அல்லாஹ்வுக்காக வாழ்வேன். என்னுடைய உடல், உயிர், பொருள், செல்வம், என்னுடைய அறிவு, இவை அனைத்தையும் அல்லாஹ்விற்கு கொடுத்து விட்டுத்தான் பிறகு என்னுடைய தேவைக்கு, எனது குடும்பத்தின் தேவைக்கு என்ற கொள்கை அங்கே வர வேண்டும். அதுதான் ஹஜ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹஜ்ஜத்துல் விதாயிலே பொறுப்பு கொடுத்தார்கள். என்ன பொறுப்பு கொடுத்தார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, இந்த மார்க்கத்தை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் என்னிடமிருந்து கேட்டது ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்தவர் வராதவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்களே. ஹாஜி எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்தார். ஹஜ்ஜிலிருந்து வரும் பொழுது சைனாக்காரன் போட்ட எல்லா சாமானையும் வாங்கி கொண்டு வந்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொறுப்பை வாங்கவில்லை என்றால் அவர் எந்த வகையான ஹஜ்ஜை செய்தார்? முசல்லா வாங்குவதிலே ஆர்வம், தஸ்பீ மணி உருட்டுவதிலே வாங்குவதிலே ஆசை, டூப்ளிகேட் காபா. எப்படி டூப்ளிகேட் காபா? டூப்ளிகேட் காபாவுடைய கதவு, காபா என்பது ஒன்றுதான், காபாவுடைய கதவு என்பது ஒன்றுதான். 5 ரியாலிலிருந்து 50 ரியாலிலிருந்து 500 5000 ரியால் வரை காபாவுடைய கதவு எல்லாம் டூப்ளிகேட். அது எப்படி காபாவுடைய கதவாக ஆகும்? அதிலே பரக்கத் இருக்கிறது என்று வாங்கி வருகிறார்கள். அந்த காசை அங்கேயே தர்மம் பண்ணு, இல்ல உங்க ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு தர்மம் பண்ணு, கண்டிப்பா சொர்க்கம். கண்டிப்பா அல்லாஹ்வுடைய வாக்கு. எப்பேற்பட்ட ஒரு மட்டமான மனநிலையில் முஸ்லிம்களுடைய அறிவு சென்று விட்டது பாருங்கள். காபாவை வாங்கி வருகிறார்களாம், காபாவுடைய கதவை வாங்கி வருகிறார்களாம். யா ரப்பி, அதை வீட்டிலே வைப்பார்கள், ஃப்ரேம் போட்டு மாட்டுவார்கள். பரக்கத், பார்த்தால் பரக்கத்து, இருந்தால் பரக்கத். தொழுகையை கொண்டுதான் பரக்கத், துஆவை கொண்டு பரக்கத், குர்ஆன் ஓதுவதை கொண்டு பரக்கத். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்பை எடுத்து வர வேண்டும். சஹாபாக்களுக்கு சொன்னார்களே, இந்த தீனை படியுங்கள், பரப்புங்கள், இதை கொண்டுதான் கண்ணியம். இன்றைய முஸ்லிம் சமுதாயம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது? பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் அபகா. துன்யாவை முன்வைத்தார்கள், தீனை பின்னால் தள்ளினார்கள். இழிவே இழிவு, அவமானமே அவமானம், கேவலமே கேவலம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ் என்பது இது ஒரு பெயருக்காக, புகழுக்காக, பட்டத்திற்காக செய்யப்படக்கூடிய வணக்கம் அல்ல. ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக, நான் அல்லாஹ்வுக்கு பணிய போகிறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம், வணங்குவதுதான் எனக்கு முக்கியம் என்ற ஒரு தர்பியத்துக்காக, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு இபாதத். நம்முடைய அஹ்லாக்குகளை சரி செய்வதற்காக, நற்குணங்களை சரி செய்வதற்கான இபாதத். நமக்கு மத்தியிலே இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வேரூன்ற வைப்பதற்கான, உறுதிப்படுத்துவதற்கான, அதை புதுப்பிப்பதற்கான, அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கான ஒரு இபாதத். அது ஒரு முஸ்லிமுடைய வலியை கொண்டு நான் வலியை உணர வேண்டும், அப்போதுதான் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய வலியை உனது வலியாக உணரவில்லை என்றால் உன்னுடைய சுஜூதால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் இல்லை, அல்லாஹ் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஹஜ் வணக்கம் என்பது ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதற்கான ஒரு இபாதத், ஏகத்துவத்தினுடைய தர்பியத்துடைய இபாதத். முஸ்லிம் சமூகத்திலே எவ்வளவு ஷிர்க்குகள் மலிந்து கிடக்கின்றன. மஸ்ஜிதுகள் செழிப்பாக்கப்படுவதை விட கபறுகள் செழிப்பாக்கப்படுகின்றன. மஸ்ஜிதுகளிலே அழக்கூடியவர்களின் எண்ணிக்கையை விட கபறுகளை முட்டிக்கொண்டு அழக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மஸ்ஜிதுகளுக்கு சேவை செய்வதை விட கபறுகளுக்கு சேவை செய்வதை புண்ணியமாக கருதக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிமுக்கு மஸ்ஜிதா கபரா என்பது கூட வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். இத்தனை பேர் ஹஜ் செய்து வருகிறார்களே, இவர்களெல்லாம் தங்களது சமூகத்திற்கு மத்தியிலே இந்த தௌஹீதுடைய அழைப்பை செய்தால் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சிந்தித்து பாருங்கள். இன்றும் தர்கா வழிபாடுகள், உருசு வழிபாடுகள், கந்தூரி வழிபாடுகள், தர்காவிலே நேர்ச்சை, தர்காவிலே ஃபாத்திஹா, தர்காவிலே பிரார்த்தனை என்பது எப்பேற்பட்ட ஒரு வணக்கமாக முஸ்லிம்களுடைய ஒரு வெகுஜன மக்களுக்கு மத்தியிலே போற்றப்பட்டு, பின்பற்றப்பட்டு, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் சீர்திருத்த வேண்டும். இந்த மக்களை எல்லாம் தௌஹீதின் பக்கம், அல்லாஹ் ஒருவனை வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை உறுதியோடு, வெறியோடு ஒருவன் ஹாஜியாக திரும்பவில்லை என்றால் அவன் என்ன செய்துவிட்டு அங்கே வந்தான்? ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ கேட்க வேண்டும். நம்முடைய ஹஜ்ஜும், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய ஒவ்வொரு ஹஜ்ஜும் அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்றால் அந்த இஸ்லாமிய அடிப்படைகளை உணர வேண்டும், இஸ்லாமிய அழைப்பை உணர வேண்டும், இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ரிசாலத், அந்த தூதுத்துவத்தை விளங்க வேண்டும். அதை நம்முடைய பொறுப்பாக, வாழ்க்கையின் நோக்கமாக எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தருவானாக, காசா மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.
இஸ்ரேலை அடிக்கக்கூடிய ஈரான் மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இஸ்ரேலுக்கு அல்லாஹுத்தஆலா அழிவையும் நாசத்தையும் தோல்வியையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இழிவானவர்களாக கேவலப்பட்டவர்களாக பாலஸ்தீன பூமியிலிருந்து அவர்கள் வெளியேறி ஓடிச் செல்வதற்கு அல்லாஹுத்தஆலா முஸ்லிம்களுக்கு துணை நிற்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.